சிறப்புங்க மக்களே ஓகே மக்களே. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து ஒரு பெருமாள் சாமி இருந்துச்சு, கும்பிட்டு அப்படியே இதிலிருந்து படிக்கட்டே ஏறணும். இங்கே செக்கிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். ஓகே மக்கள், இங்கே வந்து செக்கிங் இருக்குது. இது எகைன் செக்கிங் மாமா. அங்கே செக்கிங் பண்ணல, இங்கே வந்து செக்கிங் பண்ணி தான் போய் ஆகணும். எதையுமே தேவையில்லாம மனசு சரியாக கொண்டு போக முடியாது. ஓகே மக்களே, அங்கே அப்படியே செக்கிங்கை முடிச்சுட்டு அப்படியே பாருங்கள் மாம்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. மாமா கிரட்டு எங்கே நம்மளை சிக்கலை மாட்டி விட்டுருவானோ அப்படின்ட்டு பறக்கிறாரு. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? பயப்படாத மாமா, நீ ஒன்றும் பயப்படாத, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே ஏன் மாமா ஃபுல்லாக மேலே போட்டிருக்காங்க பாருங்க, எப்படி சிறப்பாக பண்ணியிருக்காங்க மக்களே. போங்க எதுலாம் போகலாம் பாருங்க மக்களே. நீட்டாக வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வழித்தரத்துக்கு வந்து மேலே அட்டை போட்டிருக்காங்க மக்கள். ஏமாம்மா இதுக்கே எத்தனை கோடி தான் செலவாயிருக்கு. அது ஆங்கிலாம் பாருங்கள், பெரிய ஆங்கிலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பா ஏழு குண்டால அவளை வெங்கட்ராமனா மக்கள்ஸ். அவ்வளோதான், கிருட்டு என்று நடக்க வேண்டியது தான். பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் அலவுட் இல்லை, சொல்ல மறந்துட்டேன். வாட்டர் கேன் அங்கேயே போட சொல்லிட்டாங்க. ஏமாம்மா? ஆமாம் இல்லைன்னா அப்புறம் ஏன் பாபு அப்படின்னு திட்டுவாங்க. திருப்பதி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, அது இப்போ தான் பண்ணான்னு இருக்குது. ஒரு 100 படிக்கிட்டு வந்துருக்குமா? இல்லை 100ஆவதா? அதான் 100வது படிக்கிறதுல தான் தருவாங்க, டோக்கன் தருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் சரி வாங்க போகலாம், வாங்க இன்னும் எதுன்னு பார்த்துக்கலாம் மக்கள். ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான் நடந்துகிட்டே இருக்க போகிறோம். எங்கே உட்கார போகிறோம் மாம்சே? 1000 படிக்கிட்டு தான் உட்காடுறோம். 1000 இல்லை உட்கார சொல்கிறேன். அங்கே உட்காந்துக்கலாமா? ஓகே, நிற்கிறதா இல்லை மக்கள். கிருட்டுன்னு ஓடிட்டே இருக்க வேண்டியதா. எனக்கு மகன் குடி கோவிந்தா. ஈஸியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஓ அப்படியா விஷயம் மக்கள். எனக்கு மாமனுக்கு போட்டி, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. போட்டிச்சலாமா? வலி. A few moments later. மக்கள் பாருங்க எப்படி ஏறி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே வியூ பாருங்க, சரிதா? ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. முடியல மாம்ஸ் அவ்வளோ ஒரு 1000 மணிக்கு வந்துருப்பா. 900 வந்துருப்போம். ஓகே 1600. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? 200 உட்காரன்னு சொன்னா ஒரு 300 படிக்கிறதுக்கு இல்லை வந்திருக்காது. ஒரு 300 படிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டோம். ஓகேங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. ஓடியார் நான், அதுதான் எதை போய் அப்போ தான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ண முடியுங்கிறதுக்காக. சரி பார்க்கலாம். போகலாம். அரே யார் மக்களே, பாருங்க மக்களே எப்படி ஏறுதுன்னு சொல்லி. ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் கூட்டி போறானே. அதான் மக்களே, கீழேருந்து 1000 படிக்கிட்டு வந்தாச்சு. அதான் போட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் மேலே ஏறணும் அப்படின்னா 1388, கீழே இறங்கணும் அப்படின்னா 1000 படிக்கட்டு. பாதிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த 1200 படிக்கட்டு இருக்குல்ல, இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்து ஏதோ பண்ணுறாங்க மக்களே, சரிங்களா? சரி ரைட்டு, அடுத்து பாருங்கள் சைடு மலையை. அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம கரெக்டாக 1200 படிக்கட்டு வந்துட்டோம். ஓகேங்களா, இதை பாருங்கள். இங்கே வந்து மேலே தரிசன டிக்கெட் இருந்தால் மேலே வந்து சாமி பார்க்கலன்னா பார்க்க முடியாது அப்படின்னு இருப்பாங்களா இருக்குது. ஆனால் எங்ககிட்ட கீழே ஒரு அந்த அண்ணன் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம பஸ் ஏற்றி விட்டார். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா பட்டிக்கால போட்டுருவாங்க,
சாயந்தரம் ஓப்பன் டிக்கெட்டுக்கு வந்து நட திறப்பாங்க, அப்போ நீங்கள் உள்ளே போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. ஸோ அந்த காரணத்தினால நான் வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்களா இல்லையா? ஏண்ணா டிக்கெட் எடுத்தா சொல்லியா? யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. அவ்வளோதான், எல்லாம் பாரு நம்மளாட்டு தான். எந்த ஊர்? எடப்பாடியா? அந்த சேலமா? சேலம். சொன்ன பார்த்தீங்களா, நான் ஸ்லாங் வச்சே சொல்லுவேன் மக்களே. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸ்லாங் வச்சு எந்த ஊரும் சொல்லலாம். எடப்பாடி, மேச்சேரி, சேலம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லாங் வரும். சரி ரைட்டுங்க. நம்ம ஈரோடுண்ணா. ஆமாம் சரிங்க மக்களே, ரைட்டு. ஏற ஆரம்பிச்சாச்சு. கெட்டுக்கிட்டுனேன் எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான், பக்கத்து ஊருக்காரங்க தான். நாங்கள் அப்படியே ஏறுவோம். வாங்க மாமா, மனசு விடாத மாமா. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேட்குது. ஒரு வியூ பாயிண்ட்டு. வாவ், அதுதான் ரோடு, நம்ம வந்த ரோடு தெரியுதா? கீழே ஃபாரஸ்ட்டு பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அதாவது இங்கே வந்து நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அதான் பாருங்க மக்களே, அங்கே அந்த வண்டி பாதை இருக்குல்ல, வைக்கல் பாதை. மாமா வண்டியில் வர பாதை தெரியுது பாரு, அதான் அங்கே தெரியுது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, சேம் சத்தியமங்கல ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான். மேலே இருக்க பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் காடு தெரியும். அதே மாதிரி தான் கீழே தரைக்காடு இருக்குது. வா, செமையாக இருக்குதுங்க. சே, இந்த மாதிரி இடத்துல சட்டையை உபயோகக்கூடாது மக்களே, கழட்டிடலாம். ஓகே மக்களே, சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து சும்மா எப்படி இருக்குது காற்று, செம்மையாக இருக்குதுங்க. சும்மா சின்ன காற்று. மக்களே இன்னொன்று விஷயம், இங்கே ஒரு பாம்பு ஒன்றுங்க இந்த இடத்துல உள்ளே போயிடுச்சுன்னா, அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்திக்கார ஒரு பையா வந்து, பையா பாம்பு அப்படி நல்ல வேலை கீழே பார்த்தா பாம்பு. பாப்பா நல்ல வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே தான் இருந்துச்சு. நல்ல வேலை முதிக்கல. அது பாவந்தா. அதுவும் பாவந்தா. சரிங்க மக்களே, ரைட்டு. கொஞ்ச நேரம் நின்று அப்படியே இயற்கையான காற்றை ரசிச்சுட்டு, நல்லா ப்யூர் ஆக்சிஜனுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மலைப்பயணம் ட்ரெக்கிங் பண்ணி, அதாவது நடந்து மலைப்பயணம் நடந்து. இப்போ பக்கமாக தான் கொல்லிமலைலாம் போயிட்டு தான், பட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ரைட்டு, அப்படியே மேலே ஏற வேண்டியதான், பொறுமையாக ஏறலாம் மக்களே. மேலே ஏற காற்று சும்மா செமையாக இருக்குதுங்க பாருங்களேன். அங்கேருந்து ஃபுல்லாக மலை தோட்டதாங்க. மாம்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே மொட்டை அடிச்சிக்கலாம், மொட்டை நீங்கள் அடிக்கலாம். மாமனுக்கு நம்பிக்கையே இல்லை. சரி, அவன் கூட்டிகிட்டு போய் தரிசனம் காமிப்பானா வாண்டானா? என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? இல்ல மொட்டையில மேலதான். நீ கீழே அடிக்கலாம், மேலே அடிக்கலாம். இன்னும் 958 படிக்கிட்டு மாமா. ஓகே மக்கள், அப்போ வந்து 1400 படிக்கிட்டு வந்தாச்சு மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், கேஜிஎஃப் ராக்கி பாய் மீட் பண்ணியாச்சு. வணக்கம் பிரதர். பேரு பிரதர்? யேசுநாத் ரெட்டி. நரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ, யேசுநாத் ரெட்டி. ஓகேங்களா? ஓகே, சூப்பரு. நம்ம அண்ணா வந்து கேஜிஎஃப் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே போயிட்டாங்களாம்மா. இது ஃபஸ்ட் டைம் பிரதர்? எப்படி பிரதர்? இல்லை ப்ரோ, தேர்ட் டைம். 3வது டைம். ஓகே, 3வது டைம் வந்திருக்காப்புல. சரி தலைவரே, டிக்கெட்டு கீழே எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்க. ஓகே ஓகே, சரி பார்த்து வாங்க. சரி ஓகே, சரிங்க மக்களே. வணக்கம் பிரதர். சப்ஸ்கிரைபர் அப்படியா? ஓகே அண்ணா, நம்ம சப்ஸ்கிரைபர். எந்த ஊர்ண்ணா? திண்டிவனமா? ஓகே, சரிங்க மக்களே. மக்கள் 1800 படிக்கட்டு. ஓகே ப்ரோ, ஓகே கோவிந்தா. சரிதா, இப்படியா தான் மக்கள் ஏறுது. அதாவது எனக்கு தெரிஞ்சு அதான் உண்மையாக இருக்கும். நீங்கள் அலிப்பறி வந்து ஏறி வந்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்ரு. இது நெத்துக்குத்தில் ஏற தேவையில்லை, ஸ்டிப்பாக இருக்கும். இதே வந்து இந்த வழி ஏறினீங்க அப்படின்னா ஸ்லோப்பு நெத்துக்குத்தில் ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு மக்களே, மீட் பண்ணுறேன் அப்புறம். ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சாமி கருடாழ்வார். அங்கே வந்து பெருமாள் இருந்துச்சார். சாமி கும்பிட்டு சிறப்பு. சரி வாங்க ஏறுவோம் மக்களே. மாமா மாமாம்மா அப்படியா அண்ணா? 2ண்ணா. சால்ட்டு கரெக்டாக போடுங்க மக்களே. ஸ்வீட் அண்ட் சால்ட்டில் 2 லெமன் அடிக்க போகிறோம். சரிங்களா? நானே முன்னாடி போயிட்டாருன்னு நினச்சேன். இங்கே இருந்தீங்களா? சரி
ரெண்டுமே இந்த சர்பத்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டில் சப்ஜா போட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாம். கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே போடுவாங்க, நல்லாயிருக்கும். பானையில் போட்டு தராரு வருங்க மக்களே. அந்த தண்ணி அப்பப்போ இதில் பிடிச்சிக்குவார் டேங்க அந்த பைப்பில். இருந்தாலும் பானையில் வைக்கும்போது அது நல்லா இருக்கும்ல, நல்லா இருந்துச்சு. அது ஒரு மகத்துவம் தானே. ஓகே ரைட். சப்ஜா மாமா அது சப்ஜா வருது. ஆஹா, அந்த தண்ணி லீக்கேஜ் ஆனது அப்படியே காற்று அடி சாரில் வருது. 20 ரூபா மக்களே. இது ஒரு ஜூஸ். நன்றி கிலோ. நான் சரி முன்னாடி போயிட்டீங்களா நினச்சிட்டேன். அங்கேயே போகுது. ஆ சரி, மாமன் போயிட்டு அவன் அடிக்கலாம்னு நினச்சேன். நினைக்கிற மாமன் வந்துட்டார். ஆமாம் சரி சொல்லுவோம். சரி குளுக்கோஸ் குடிச்ச மாதிரி இருக்குண்ணா. என்றைக்குமே வெறும் ஸ்வீட் வாங்காதீங்க, அதேமாதிரி வெறும் சால்ட் வாங்காதீங்க. ஸ்வீட் அண்ட் சால்ட் வாங்கினா உண்மையே நல்லா இருக்கும். ரெண்டு மிக்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்குது. டீயில் உப்பு போட்டு டீயில் உப்பு போட்டு குடிச்சார்ல பாலமரம் போகும்போது. ஓகே மாமா, மேலே வந்தாச்சு திருப்தியாக. 2388 படிக்கட்டு ஃபைனலி ஏறி முடிக்க போகிறோம் மக்களே. வந்தாச்சுங்க. கடைசி படிக்கட்டுமா வாங்க வரு மக்கள். 2388 காலடி வைத்து விட்டு. ஓகே பரவாயில்ல. 50 ரூபாங்க. நல்லா பெரிய கப்பல் தராங்க. கொடுங்க காட்டுமா, தெரியுதுங்களா? பப்பாளி மக்களே. நெக்ஸ்ட்டு பப்பாளி வாங்க உட்காந்து ஜாலியாக சாப்பிடுவோம். பப்பாளி இருக்குது, வெள்ளரி பழம் இருக்குது, அப்புறம் அன்னாச்சி இருக்குது, மாங்காய் இருக்குது. ஆரம்பிக்கலாமாம்மா, எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது. பப்பாளி பார்த்தோன்னே தெரிஞ்சு. பப்பாளி பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருந்துச்சு. சாப்பிடலாம் மக்களே. சரி செம்ம. ஓகே மக்கள், மாம்சு மேலே வந்தாச்சு சமதள பரப்புக்கு. ஆமாம், இதுக்கு மேலே போய் எப்படி சாமி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து கெஸ்ட் ஹவுஸ். இங்கே மேலே மலை நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவங்களுக்கானதாக இருக்குது. காரில் ஜம்மு எடுத்திருக்காங்க. மலை மேலேயே ஒரு வாழ்க்கை. இங்கே பாருங்க, இல்லை என்னென்னமோ பாருங்க, இப்படியெல்லாம் பில்டிங் பாருங்களேன். பா இருந்து எப்படி 3000 அடி வருப்பா ரைட்டு. 2 கிலோமீட்டரு. ஆ கிலோமீட்டரு ஹைட்டு எப்போ முடியாதுல்ல. எப்படி 2500 அடி 3000 அடி வந்துடும். படி அடி எல்லாம் ஒரே தானே. படி இருந்தாலும் இப்படி வருது மாமா, இப்படி வருதில்ல. ஆமாம் படி. ஆமாம் ஆமாம், படியோட கணக்கிடும் போது கரெக்ட் 2388 அடி. 2388 படி. அதை எப்படி 2000 அடிக்கு மேலே வரும் மக்களே. கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம் எத்தனைன்னு சொல்லி. ஓ இதுதான் நம்ம தங்கதாட்டு இருக்குது. ஆமாம் அப்படி தானே இருக்குது. இதை பாருங்க மக்களே, அங்கங்கே பாருங்கள் எப்படின்னு. இங்கே பாருங்க மக்கள், அப்படியே ஏறி வந்துட்டோம் அப்படின்னா கீழே கெஸ்ட் ஹவுஸ். இங்கெல்லாம் பாருங்களா அங்கங்கே கெஸ்ட் ஹவுஸு. இது வந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா GM நாயுடு. ஓ இதெல்லாம் இங்கே மலை மேலே இருக்கிறவங்க தங்குறதாட்டு இருக்குதுங்க. நிறையா இருக்குது மாம்சு போகலாம். இதெல்லாம் ஆஃபீஸரோட தான் இருக்குதும்மா. ஓகே மக்களே, ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன் எத்தனை எதுன்னு கெஸ்ட் ஹவுஸ்னு. ரோடு அப்படியே இங்கே பாருங்க எப்படி எப்படி வலிச்சு விட்ருக்காங்க பாருங்க. ரோட்டை செம்மையாக வச்சுருக்காங்க மக்களே. இலவச பொருள் காப்பகம். இங்கே கொடுத்துட்டு போயிடலாமா? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் கொண்டு வராங்க வாங்க. வந்து கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க மக்களே, அப்படியே பாருங்கள். இது என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம தங்கறதுன்னு தான் நினைக்கிறேன். தெரில. நமோ வெங்கடேஷாய. மக்கள் நாகலிங்க பூ சொல்லுவோம் போல, நாகலிங்க மரம் பாருங்க. சரி ரைட் ஆப்ஸ் போகலாம். மேலே வந்தாச்சுங்க மக்களே. மேலே வாருங்க மாமா, அதான் வாருங்க மாமா. இது வர வழி ரோடு திருப்பதிக்கு வரமான மக்களே. ரோடு கீழே இருந்து படிக்கட்டு வழியே வந்தோம். நீங்கள் ரோடு வழியாக வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் வரணும். நம்ம ஓன் வெஹிக்கிளே கொண்டு வரலாம். பைக்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம்னு நினைக்கிறேன். வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடைக்கானல் ரோடு மாதிரி தான் வைங்களேன், சென்னிமலை ரோடு மாதிரி. பாருங்க டாய்லெட் தான் அங்கங்கே இருக்குப்பா. சரிங்க மக்களே, மேலே ரோடு வந்தாச்சு. அதான் தெரில இந்த பக்கம் போகணுமா இதுவும் தெரியவில்லை. சரி ரைட்டு மாமா, விசாரிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் ஆண்டா வழிகாட்டுவார்.
வாங்க விசாரிக்கலாம். மக்களே, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏறி வர மாட்டாங்க. நீங்கள் வந்து என்னது ஸ்ரீவாரிமட்டி ஏறி வரீங்க அப்படின்னா மெயின் ரோட் டச் ஆகிடுவீங்க. டச் ஆன உடனே லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா ஃப்ரீ தர்ஷன். நீங்கள் டோக்கன் வாங்கல அப்படின்னாலுமே அங்கே போய் வாங்கிக்கலாம். 1 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா அங்கே டோக்கன் வாங்கிக்கலாம். நீங்கள் ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா மொட்டை அடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்ரு, டோக்கன் வாங்க போகிறது 1 கிலோமீட்ரு. ஓகேங்களா மக்கள்? மேலே பாருங்க மக்களே, மஸ்கோந்தி வால் பாருங்கள் எவ்வளோ நீளம்னு சொல்லி. இந்த குரம் பயங்கரமாக தாவுங்க, செமையாக இருக்குது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம். சரி போகலாம். சரிங்க மக்களே, வாருங்கள் எல்லாம் பாருங்களா, ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் பெருமாள் பக்தர்கள் மொட்டை அடிச்சுட்டு. எல்லாம் நாமம் தான் நீட்டாக இருக்கு பாருங்க. ஓகேங்க மக்களே, கூட்டமே இல்லை, வந்தாச்சுங்க மக்கள். மாமா கடைசி நிமிஷம் மக்கள், அவ்வளோதான், மொட்டை அடிக்க போகிறோம். முறுக்கி பார்த்துக்கிறேன். முறுக்கு எல்லாம் முறுக்கிட்டா முறுக்க முடியும். ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவனுக்கு தான் மக்களே, ஒன்றும் தப்பு கிடையாது. சரி வந்தாச்சு. மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து முற்றிலும் ஃப்ரீ மக்களே, நம்ம பார்த்து கொடுக்குறது தான். சரிங்களா, 100 ரூபா 200 நம்ம பார்த்து கொடுக்குறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு, வாங்க மொட்டை அடிக்க போகலாம். ஓகே, உள்ள வந்தாச்சு, போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாது எதுவுமே தெரில. சரி பார்க்கலாம் மக்களே. இங்கே இலவசமாக தலைமுடி அகற்றப்படும் திருப்பதி தேவஸ்தானம் இப்படிக்கு. சரிங்களா மாமா? மக்கள் டோக்கன் வாங்கியாச்சு. 7 o'clock பிளேடு ஒன்று கொடுத்துட்டாங்க. 7 மணிக்கு எடுக்கிறதாம்மா. இங்கே இலவசமாக தலைமுடி அகற்றப்படும். சரி வாங்க போல வாங்க. சிறப்பு. மொட்டை அடிக்கிறாங்க மட்டும் நல்லா அண்ணா பார்த்து, அண்ணா கொஞ்சம் பொறுமையாடி, நான் நம்ம சுரட்டப்படி விசி போட்டு இழுத்தாருன்னா வலி கொண்டு விட்டான். இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? மொட்டை அடிக்கிறதுக்கு பாருங்கள் லேடிஸ்லாம் இருக்காங்க. மாமா இங்கே பாரு மாமா, இங்கே பாருங்க மக்களே, அங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க, அங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க. செம்ம மக்கள், லேடிஸ்லாம் மொட்டை அடிக்கிறாங்க மக்களே. அக்காட்டி அடிச்சுக்கலாம் வாங்க, எப்படி தான் அடிப்பாங்க பார்க்கலாம். லேடிஸ் அடிப்பாங்க. லேடிஸ் இல்லை ஜென்ஸுக்கு அடிக்கிறாங்க பார்த்தேன். சிறப்புங்க மக்களே, கேமரா வந்து எடுக்கக்கூடாது. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. எப்படி சிறப்பாக மக்களே, மொட்டை பாஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை அடிச்சாச்சு. ஓகே சிறப்புங்க மக்களே. அங்கிருந்து வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே எந்த பக்கம் உள்ள மாடங்களை அடிச்சுட்டு இந்த பக்கம் கேட் வழியே வரணும். வந்தீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு இருக்குது, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக இருக்குது. சரி ரைட்டு, போயிட்டு குளிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன்.